ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தில் அட்லாண்டா ஜார்ஜியாவிலிருந்து உங்களை நான் வாழ்த்துகிறேன். Such a great joy to greet you all from Atlanta, Georgia, from USA. Proverbs chapter 23 verse 18 says, surely there is a future for you. Your faith will not cut off. நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. My dear brother and sister, whatever the uncertainty you are facing today, whatever the fear it's gripping your heart regarding your future, என் அன்பு தேவ ஜனமே, என்ன விதமான நிச்சயமில்லாத தன்மைகள் உங்கள் எதிர்காலத்தை குறித்து காணப்படுகிறதோ, என்னென்ன காரியங்கள் உங்களுடைய உள்ளத்தில் உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயத்தை கொண்டு வருகிறதோ, today the Holy Spirit want to remind this thing to you. இந்த பரிசுத்த ஆவியானவர் இதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். Surely you have a future hope. Surely there is a hope for your future. Surely there is an end for all your waiting. Your faith will not cut off. Your hope will not cut off. நிச்சயமாகவே உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டு. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் உண்டு. உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. Colossians chapter 1 verse 27 says, Christ Jesus Christ, He is dwelling in us as the hope of glory. கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம். The Christ, the hope what you have in Christ, that will not make you ashamed. கிறிஸ்து இயேசு மேல் உங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடாது. My dear brother and sister, in the life of Joseph, 13 long years, he couldn't see any favorable situation in his life regarding his future. யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது 13 ஆண்டுகளுக்கு மேலாக அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான நம்பிக்கையான சூழ்நிலைகளை அவனுடைய எதிர்காலத்திற்கு அவன் பார்க்க முடியவில்லை. But Bible very clearly says he kept his hope and faith in God. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் தேவன் மேல் அவன் நம்பிக்கையாக இருந்தான். My dear brother and sister, the end of the 13 years, when he turned to 30, the God raised him to the greater position in the land of Egypt. 30 வயதான பொழுது கர்த்தர் யோசேப்பை எகிப்து தேசத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். Whatever the path you are going through, need not to worry. That is not going to change the destiny what God has for you. நீங்கள் எந்த பாதையில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களோ பயப்படாதிருங்கள். அது உங்களுடைய எதிர்காலத்தில் தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையான இலக்கை மாற்ற முடியாது. Today have this word. Surely there is end for everything. Your faith will not cut off. Surely there is a future for you. Your faith will not cut off. Your hope will not cut off. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. God is promising to you, your future is safe and secure in the hand of the Lord. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் பாதுகாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. God bless you all. God bless you all. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.